தமிழக கோயில்களின் வரவு செலவு கணக்கை அமைச்சர் சேகர் பாபு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என இந்து முன்னணியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்து முன்னணியின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 2000 கோயில்களில் குடமுழுக்கு செய்ததாக தெரிவித்து வரும் அமைச்சர் சேகர் பாபு கோயில்களின் வரவு செலவு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். முகலாய ஆட்சியின் உண்மை நிலையை பாடப்புத்தகத்தில் சேர்த்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்திற்கு பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். திருச்செந்தூர் கோயில்ல 400 கோடி ரூபாய் செலவுன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல்வேறு கோயில்ல செலவு செஞ்சிருக்காக, அவங்க கணக்கு எழுதியிருக்காக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்கள், பக்தர்கள், தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் பெரிய நன்கொடை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லணும். உடனடியாக அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கணக்கு சொல்லுவார், வரவு செலவு வெள்ளை அறிக்கை விடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்.